இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாதி சர்டிஃபிகேட் வழங்குவது குறித்து ஒரு புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிசி, எம்பிசி மற்றும் மைனாரிட்டி வெல்ஃபேர் இருக்குது பாருங்கள், அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து 9/3/2024 அன்னைக்கு தான் இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசாணை நம்பர் வந்து 31 நம்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது ரெப்ரசன்டேஷன் வேர் ரிசீவ்ட் டு கன்சிடர் த request of the Muslim Minority Committee to treat convert to Islam from BC, MBC, Denotis Committee or scheduled caste as backward class Muslim for the purpose of 3.5 reservation provided in the தமிழ்நாடு பிசி முஸ்லீம் சொல்லியிருக்காங்க. அதாவது யார் யாரெல்லாம் வந்து பார்த்தா இஸ்லாமாக கன்வெர்ட் ஆகுறாங்க பாருங்க, அவங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா பிசி, எம்பிசி மற்றும் டிசி, எஸ்சிலேருந்து இஸ்லாமாக வந்து பார்த்தா மதம் மாறுவாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தா மதம் வந்து நிறைய பேர் வந்து மாறுறாங்க, அவங்களுக்கு வந்து 3.5 ரிசர்வேஷன் வந்து கிடைக்கணும். ஏன்னா வந்து பிசி முஸ்லீமுக்கு 3.5% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க வேலைவாய்ப்பில். அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மதம் மாறுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் வழங்கின மாதிரி ரெக்வெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிசி முஸ்லீம் வந்து பார்த்தா கீழே இருக்க செக்ஷன் படி தான் வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக 7 கேஸ்ட்டை 7 செக்ஷனாக வந்து பார்த்தா அவங்கள வந்து பிசி முஸ்லீமை வந்து கம்யூனிட்டியாக வந்து பிரிக்கிறாங்க 7 விதமாக. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கவர்மெண்ட் ஆஃப்டர் கேர்ஃபுல்லி கன்சிடரிங் த வியூ ஆஃப் தமிழ்நாடு பிசி அதாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஆர்டர் தட் த கன்வெர்ட் டு இஸ்லாம் ஃப்ரம் பேக்வர்ட் கிளாஸஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் 25 கம்யூனிட்டி ஆர் ஷெட்யூல்ட் கேஸ்ட் may be treated as backward class Muslim for availing 3.5 reservation provided in the Tamil Nadu Act மற்றும் clarifies that backward class Muslim community certificate may be issued on such conversation in எனி ஒன் செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக அரசு வந்து பார்த்தா கேர்ஃபுல்லாக வந்து கன்சிடர் பண்ணி ஸோ இஸ்லாமாக மதம் மாறுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் பிசி முஸ்லீம்கான சர்டிஃபிகேட் வழங்கலான்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டால் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் எப்படி வகைப்படுத்தலான்னா, ஸோ மேலே சொல்லியிருந்தாங்க பாருங்கள் 7 செக்ஷன், இதில் ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் நீங்கள் அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வழங்குகன்றதை கொடுத்துட்டாங்க. ஏதாச்சும் 7 செக்ஷனில் ஒரு செக்ஷனை நீங்கள் அவங்களுக்கு வந்து ஜாதி சர்டிஃபிகேட்டாக கொடுத்துங்கன்ற மாதிரி தமிழக அரசு இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி வந்து இஸ்லாமாக மதம் மாறுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிசி முஸ்லீம்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த 7 கமிட்டி ஏதாச்சும் ஒரு கமிட்டி கொடுத்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, த கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ரெக்வெஸ்ட் டு இஷ்யூ சூட்டபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மற்றும் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து வழங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதாவது பேரா 2 பாருங்கள், இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் வழங்குவதற்கு இந்த பேரா 2 ஃபாலோ பண்ணி வழங்கின மாதிரி இதன் மூலமாக இந்த அரசாணை மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த அரசாணையில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். அதாவது பிசி முஸ்லீமாக மதம் மாறவங்களுக்கும் பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் வழங்க சொல்லி இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்து தெரிய வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.